8ஆம் வகுப்பு படிக்கிறதுக்குள்ள தமிழரசு கட்சியின் தேர்தல் மீட்டிங்கில் பேசுகிறேன். சின்னப்படியாக 8ஆம் வகுப்புலேயே பேச வலிக்கிட்டீங்க. 81ஆம் ஆண்டு இபிஆரில் போகிற பயிற்சி சேர வேண்டிய பயிற்சி எல்லாம் எடுத்துனீங்களா? பயிற்சிக்கு போக கிடைக்கல. என்னென்னா நான் யூனிவர்சிட்டியில் படித்து ஒன்றுன்னா அந்த டைம் தலைவர் சொல்லி போட்டார். அவர் துன்பியல் நிகழ்வு அன்று சொன்னதே ஒழிய தாங்கள் செய்ய இல்லைன்னு மறக்க இல்லை. தமிழ்நாடு இந்தியாவை ஒரு தளமாக பயன்படுத்துகிறது அதுகளெல்லாம் மாறவே இல்லாமல் இதோட சர்வதேச ரீதியாக எங்களுக்கு ஒரு ராஜதந்திர ரீதியாக கண்ண நெருக்கடிகளை கொண்டு வந்து சேர்த்து ராஜதந்திர ரீதியாக நாங்கள் முன்னுக்கு போக முடியாத ஒரு சூழலை உருவாக்கி திண்ணேன்ற ஒரு ப்ரோக்ராம் செய்திருந்தாங்க. அது இங்கே உள்ள சமாஜ அரசியலை பற்றி சொல்லுவோம். அப்போ அதை தலைவர் பார்த்துட்டு தலைவர் சொன்னார் என்னென்னு சொன்னால் எல்லா தளபதிகளுக்கும் மூடவன்னா அது எல்லாருக்கும் வேணுமான்னு சொல்லி நான் போயக்குள்ளே போனது இபிஆர் மெம்பராக வரையக்குள்ளே வந்தது அரசியல் ஆய்வாளர். ஆனால் இந்த எல்லைக்கு வந்தேன்னு சொன்னால் என் பேக்கே தூக்க விட மாட்டான், தாங்கெல்லாம் தூக்குவாங்க. அவ்வளோ மரியாதை கருணா புரிஞ்ச போது நான் நடை சென்னை கேட்டேன்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கு தமிழ் சொன்னாங்க கருணா இன்றைக்கு பிரதேச ரீதியாக கிழக்கில் அப்படி பிரச்சனை வருது, நாளைக்கு சாதி ரீதியாக யாழ்ப்பாணத்தில் வரும், மத ரீதியாக மண்ணில் வரும், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அவர் அவன் சொல்லிச்சு உண்மையிலே எங்களுக்கு நின்று தெரியல என்ன செய்கிறாங்க, நீங்கள் திட்டம் இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் நடந்து பார்த்தோம். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நபர், அதுவும் தமிழ் தேசிய பரப்பிலே முன்னின்று செயற்படுகின்ற ஒருவர். இப்போது மாத்திரமல்ல 70 கால பகுதி தொடக்கம் 68-70 கால பகுதி தொடக்கம் இன்று வரையிலே தமிழ் தேசிய பரப்பிலே தன்னுடைய பணியை செய்து வருகின்ற அரசியல் ஆய்வாளர், எழுத்தாளர், அத்தோடு பல போராளி இயக்கங்களோடு தன்னுடைய பங்கை வழங்கிய ஜோதிலிங்கம் ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கிறோம். நிறைய விடயங்கள் அவரிடமே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வாங்க உள்ளுக்க போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, நாங்கள் இந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய கடந்த காலம், அதாவது இப்போ இருக்கிற அரசியல் பரப்பு தெரியும். ஆனால் இந்த யுத்தம் ஆரம்பம், ஆயுத போராட்டம் ஆரம்பமானதுக்கான காரணம், அதற்கு முன்னர் இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் பரப்பு எப்படி இருந்துங்கிற விஷயங்களை உங்களுக்கு கூட தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம். 1968ஆம் ஆண்டு ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கம் ஒன்றை உருவாக்கினார். இளைஞர் இயக்கம் ஒன்று அதிலே உருவான என்னென்னு சொன்னால் இந்த அண்மையில் அமெரிக்க ஆள்மரணமான முத்துக்குமார சுவாமி, மற்றது என்ன இலங்கை மன்னன் என்ற ஒருவர், அப்படி ஒரு தம்பி நாயகம் என்ற ஒருவர், அப்படி அவையை எல்லாரும் சேர்ந்து தான் அந்த அமைப்பை உருவாக்கினோம் 1968ஆம் ஆண்டு. நீங்களும் அதுக்கு இருந்தீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் அப்போ இருக்கேன், நாங்கள் அப்போ சின்ன பையங்கள்லாம் இருக்கல. 68ஆம் ஆண்டு தெரியும். அந்த 68 நாங்கள் கட்டம் தொடங்கிடுச்சு. 68 4வது காலகட்டம் தொடங்கிது. 1970ஆம் ஆண்டு பல்கலைக்கழக அனுமதியில் தரப்படுத்தல் முறையை கொண்டு வந்தாங்க. குறிப்பாக விஞ்ஞான புலங்கள் அது தமிழ் மாணவர்கள் கூடின புள்ளியையும் சிங்கள மாணவர்கள் குறைஞ்ச புள்ளியையும் எடுக்கணும் எல்லாமே வந்தது. இது எதிர்த்து தமிழ் மாணவ பேரவை உருவாக்கப்படுது. 1970ஆம் ஆண்டு தமிழ் மாணவ பேரவை உருவாக்கப்பட்டு தமிழ் மாணவ பேரவை தான் தமிழ் மாணவ பேரவையில் தலைவர் பிரபாகரனும் ஒரு அங்கத்தினர் நாட்கள். தமிழ் மாணவ பேரவை தான் சின்ன சின்ன ஆயுத போராட்டங்களை தொடங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆயுத போராட்டத்தை தொடக்க வருது. அதுக்கப்புறம் 1973ஆம் ஆண்டு தமிழ் மாணவ பேரவையை சேர்ந்த முக்கியமானவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டதால் 1973ஆம் ஆண்டு தமிழ் இளைஞர் பேரவை உருவாகுது. அதுவும் தன்னாட்டு கோரிக்கை முன்வைக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தால் இது தமிழ் இளைஞர் பேரவையை தமிழர் விடுதலை கூட்டணி முழுமையாக தன் கைக்குள்ளே எடுக்க முயற்சித்தாலே அதிலிருந்து இளைஞர்கள் வெளியேறி தமிழீழ விடுதலை இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதை உருவாக்கினதாரு தமிழ் விடுதலை இயக்கம். அதில் உருவாக்கினதிலே 5 பேர் இந்த மத்திய கமிட்டியில் இருந்தார்கள். ஒன்று முத்துக்குமார சுவாமி, மற்ற வரராய பெருமாள், மற்ற புஷ்பராஜா, மற்றது தங்கமகேந்திரன் ட்ரிங்கோவை சேர்ந்தவர், மற்ற சந்திரமோகன் சங்கானையை சேர்ந்தவர். அவை 5 பேரும் இதுக்கிடையில் அல்பத்துறை பாண்டக்கு கொலை நடந்தோட முக்கியமான ஆக்களை கைது செய்து உள்ளுக்க போட்டாங்க. கைது செய்து உள்ளுக்க போன போது உள்ளுக்க சிலைக்குள்ளே அடைச்சதால் தங்கமகேந்திரனும் சந்திரமோகனும் தான் வெளியில் நின்றார். அவை எல்லாரும் சேர்ந்து தான்
அவைகளோடு சேர்ந்து சேர்ந்து இங்கே உள்ளவையை இணைச்சுத்தான் அந்த அமைப்பை கொண்டு போவளுக்கு. அப்போ அதில் தான் நானும் போய் ஒரு ஆளாக. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த போராளி குழுக்களோட ஈடுபாடு வந்து அப்படியா? இல்லை, அதுக்கு முதல் வந்து தமிழறிஞர் பேரவை இருக்கைக்குள்ள சும்மா ஒரு ஆதரவான. உங்களோட தொடர்பு அல்லது உங்களோட செயற்பாடுகள் அதுக்குள்ள எப்படி இந்த எந்த காலகட்டத்துக்கு நீங்கள் உள்ளே போன நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய 1970ஆம் ஆண்டு முதலாக நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். 8ஆம் வகுப்பு படிக்கிறதுக்குள்ள தமிழரசு கட்சியின் தேர்தல் மீட்டிங்கில் பேசுகிறேன். சின்னப்படியா 8ஆம் வகுப்புலேயே பேச வலிக்கிட்டீங்க? எங்கே நடந்தது? அண்ணாடி தந்த படம் வாங்கி போட்டு பேசுகிறான்னு, படம் வாங்கி போட்டு பேசுகிறார். அவள் குறிப்பாக இந்த குப்லாந்தான் என்ற சொந்த இடம். அவள் உடுவு தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக அந்த தர்மலிங்கம் சித்தார்த்த தாவப்பன் அவர் கார் அனுப்புவார். நான் கார் அனுப்பினா அவற்ற கூட்டங்கள் எல்லாத்துக்கும் பேச போகிறோம். அவரை தான் அண்ணான்னு சொன்னீங்களா? என்னண்டு அவரே அண்ணான்னு சொன்னீங்க? இல்லை இல்லை, எந்த பிரதம சோமாலிங்கம்னு சொல்லி இதில் ஏன்னா பலாடி ட்ரைனிங் படிச்சு இந்த லெக்சராக இருந்தார். அவர் தான் திட்டார். அவர் தான் எழுதி தர்றது. முதல்ல எங்கெண்ட ஊரில் பேசினா எந்த ஒவ்வொரு கூட்டம் ஒவ்வொரு அவற்றை எல்லா கூட்டங்கள்லையும் பேசுகிறாரு. அதில் நல்ல வசனம் வருது. அடுக்கு தமிழ்லாம் கொஞ்சம் என்னென்னால் இப்படி வருது. பண்டைய நாகரிகத்தை பாரங்கும் பரப்பிய தமிழன், பண்பாட்டு கலாச்சாரத்தை பேணி வளர்த்த தமிழன், வீரத்தில் இலக்காய் விளங்கிய வெற்றி தமிழன், தன் வாழ்நாளில் புறமுதுகை ஆட்டாத மானத்தமிழன், குமரி முதல் இமயம்பரை மீனக்கொடி ஏற்றிய தமிழன் என்றெல்லாம் பழந்தமிழ் புலவர்களால் பாலினில் வாழ்ந்த மக்களால் மனித சமுதாயத்தால் போற்றப்பட்ட தமிழன் என்று மானமிழந்து அறிவிழந்து மதியிழந்து தன் ஆற்றலும் இழந்து அந்நியர்களுக்கு அடிபணிந்து வாழும் காட்சியை பார்க்கும்போது அந்த சிங்காரத் தமிழனின் வழித்தோன்றலாகிய நாம் வேதனை விளிம்பில் விழ வேண்டி இருக்கிறது அல்லவா? கவிக்கரசன் கம்பனை, குறள்வேந்தன் வள்ளுவனை, புரட்சி கவி பாரதியை, அறநெறி வலுவா மணிமேகலையை எல்லாம் பெற்றெடுத்த நாடு நம் நாடு என்ற பழம்பெருமையை பாட நாம் நமக்குள்ளே நம்மவரை அடிமைப்படுத்தி கீழ்சாதி மேல்சாதி என கோத்திரமும் குலமும் பிரிக்கப்பட்டு தமிழனைய தமக்குள்ள ஒரு மாபெரும் பிரிவினையை வளர்க்கிறான் என்றால் அந்நியர்கள் நம்மீது ஏறி சவாரி விடுவதில் யாதொரு பிழையும் இல்லை என்று அந்த அடுக்கு வசனங்கள் இன்னும் மறக்காமல் இருக்கிறீங்க. நீண்ட காலமாக இருந்தபடியாலே அந்த வசனம் அப்படியே மறக்காமல் இருக்குது. 8ஆம் வகுப்பு இதில் வர்றோம் நாங்கள். தெரியும். இதுக்கு பிறகு விடுதலை இயக்கங்கள் உருவாகுது. விடுதலை இயக்கங்கள் உருவாகக்குள்ளே நான் வந்து விடுதலை இயக்கங்கள் உருவாகக்குள்ளே எனக்கு இருந்த அரசியல் கொள்கை என்னன்னு சொன்னால் தேசியமும் சமூக மாற்றமாக இருக்கும். தேசியம்னா தமிழ் தேசியமா இல்லை இலங்கை தேசியமா? தமிழ் தேசியம். தமிழ் தேசியமும் சமூக மாற்றம். அப்போ இந்த ஏனென்றால் இந்த சமூக மாற்றம் இல்லாமல் தேசியத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டு போக முடியாது என்பதுதான் என்னுடைய பிரதான கருத்தாக இருந்தேன். சமூக மாற்றம்னா அப்படியான சமூக மாற்றம், சாதி ஒழிப்பு, அகமுரண்பாடுகளை இல்லாமல் செய்யணும். சாதி மதம் பிரதேச பால் முரண்பாடுகளை இல்லாமல் செய்யணும். இப்போ சாதி ஒழிப்பு போராட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நடத்தினாங்க. இந்த ஊரிலேயே சாதி ஒழிப்பு போராட்டம் நடத்தி பெரிய பிரச்சனை எல்லாம் வந்தோம், சிக்கல் ஆக்கள். அப்போ என் அண்ணா வந்து சொன்னார் என்னென்னு சொன்னால், நீ எனக்கு தம்பியாக இருந்தாலும் நான் உன்னை காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன். நீ என்ன செய்து தஞ்சாலும் ஊருக்கு வெளியில் செய், நானும் பாறேன். தயவு செய்து ஊருக்குள்ளே ஒன்றும் செய்யாதே, அது ஊருக்குள்ளே செய்கிறோம். அப்போ இதே வேளையில் வந்து இது ஒரு பக்கத்தில் இருக்கக்குள்ள வெகுஜன அமைப்புகள் எனக்கு அன்றைக்கு தொழிற்பட்டோம். அப்போ அந்த அமைப்புகள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வெளுக்கிட்டாங்க. அப்போ கிராமிய உழைப்பாளர் சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருந்தது, அதிலே செயற்பட்டாங்க. மற்றது மனிதன் என்ற ஒரு பத்திரிகை வெளியிட்டு அதன் அடிப்படையில் பாத ஜெயசீலன். அப்போ அந்த மனிதன் இயக்கத்தில் அவர் இயக்கமாக செயற்பட்டது, அதிலேயும் செயற்பட்டாங்க. பிறகுதான் இது ஒரு சமூக மாற்ற அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற கண்டு தான் உண்மையிலே இப்பியால் போக வேண்டி வந்தது. அது எந்த காலகட்ட மக்கள் அது நான் 1981 ஆண்டு 81ஆம் ஆண்டு இப்பியாவில் போக பயிற்சி சேர வேண்டிய பயிற்சி எல்லாம் எடுத்தீங்களா? பயிற்சிக்கு போக கிடைக்கல. என்னென்னா நான் யூனிவர்சிட்டியில் படித்து ஒன்றுன்னா அந்த டைம் அது போக கிடைக்கல. அவன் இந்த கல்விக்குழு அரசியல் குழு அதுகளில் நின்று செயற்பட்ட. மற்ற அவன் இந்த தொழிற்சங்கத்தின் பொருளாளராக இருந்தான், கிராமிய தொழிலாளர் சங்கம் அது இந்த பொருளாளராக. அப்போ அந்த செயற்பாடுகளை நாங்கள் முன்னுக்கு எடுத்துக்கொண்டு வந்தோம். அப்போ இந்த 4வது காலகட்ட வண்டைக்குள்ளே முழுக்க பிறகு விடுதலை இயக்கங்கள் தொடங்கிட்டு 4வது காலகட்ட வண்டைக்குள்ளே முழுக்க ஆயுத போராட்டம்.
ஆயுத போராட்ட காலகட்டம் தான். அந்த ஆயுத போராட்ட காலகட்டம் கூட ஒரு உண்மையில் மூன்று உபகட்டங்களாக வளர்ந்தான்னு சொல்லலாம். ஒன்று 1968 1983 வரை ஒரு காலகட்டம். அந்த நேரம் ஸ்ரீலங்கா அரசு மட்டும்தான் எங்களுக்கு உதவியாக இருந்தது. 83 இது பிராந்திய மட்டத்துக்கு போச்சு. பிராந்திய மட்டத்துக்கு போய் இந்தியா பிந்தள வசதிகளை செய்து கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து பயிற்சியை கொடுத்து எல்லாமே இருந்துச்சு. இது வந்த உடனே எங்களுக்கு இலங்கை அரசு மாதிரி இந்திய அரசு மாதிரியாக. அப்புறம் 1991 ரஜினிகாந்த் கொலை செய்யப்படுறாரு. ரஜினிகாந்தினுடைய கொலைக்கு பிறகு பிராந்தியத்தை மீட்டு சர்வதேச மட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க அரசு. அப்போ சர்வதேச மட்டத்துக்கு போன பிறகு இலங்கை அரசு மாதிரி, ஸ்ரீலங்கா அரசு மாதிரி, இந்திய அரசு மாதிரி, சர்வதேச வல்லரசுகளை மாதிரி. இதில் ஒரு கேள்வி கேட்குறேன். உண்மையிலே இந்த மூன்று தரப்பும் சேர்ந்து இந்த ஆயுத போராட்டத்தை அழிச்சது வரலாம். இல்லை, அதில் என்னென்னா சரி, இந்த ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னால் தான் எல்லாம் சேர்ந்து வலிக்கிட்டேன்னு சொல்கிறீங்க. உண்மையிலேயே விடுதலை புலிகளுக்கும் சம்மந்தம் இருக்கா? தகவல் அடிப்படையில் நாங்கள் பார்க்கக்குள்ள விடுதலை புலிகளுக்கு சம்மந்தம் இருக்கிறதான ஒரு எல்லாமே உண்டு. அன்றைக்கு அவையும் அதை மறக்க இல்லை. தாங்கள் செய்ய இல்லைன்னு மறக்க அவர் துன்பிய நிகழ்வு மாத்திரம் சொல்லி போட்டு விட்டுட்டார். நாங்கள் தானே பொறுப்பு கூற இல்லை. தலைவர் சொல்லி போட்டார் அவர் துன்பியல் நிகழ்வு அன்று சொன்னதை ஒழிய தாங்கள் செய்ய இல்லைன்னு மறக்க இல்லை. செய்தோம் சொல்லலை, செய்ய சொல்லலை, செய்ய இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் வந்த நிலைமைகள், சூழல்கள், விசாரணைகள் அதுகளில் இவர்கள் செய்திருக்கக்கூடியான வாய்ப்பு இருக்கு. அவர்கள் கருதி இருக்கலாம் என்று சொன்னால் ரஜினிகாந்த் திரும்ப வந்தேன்னு சொன்னால் திரும்ப இலங்கை இந்திய ஒப்பந்தம் மாதிரி தங்கண்ட போராட்டத்தை முழுமையாக நசுக்கி போடுவார்கள். மற்றது இந்திய இராணுவம் இங்கே செய்த மோசமான செயற்பாடுகளுக்கு ஒரு பழிவாங்க என்ற உணர்வும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பழிவாங்குற உணர்வை விட அவர்கள் என்னென்னா இந்தியான்ற தலையிட நிப்பாட்டினா தான் நாங்கள் நகரலாம் என்று அவர்கள் கருதி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காங்க. அதே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சது. மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சது எங்களுக்கு. அப்படி கருதி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தான், இல்லை என்று சொல்லிவிட முடியாது. சில வேளை இன்னொரு விவாதம் வைக்கப்படுது என்னென்னு சொன்னால் அது நடக்க இல்லைன்னு சொன்னால் 2009 வரை நான் இருந்திருக்க மாட்டேன். விடுதலை புலிகள் நடந்திருக்கிறதுக்கு இந்தியா விட்டு இருக்காது என்ற மாதிரியான ஒரு வாதகம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா எங்களுக்கு ஒரு தமிழ்நாடு இந்தியாவை ஒரு தளமாக பயன்படுத்துகிறது அதுகளெல்லாம் அறவே இல்லாமல் இதோட சர்வதேச ரீதியாக எங்களுக்கு ஒரு ராஜதந்திர ரீதியாக கண்ண நெருக்கடிகளை கொண்டு சேர்த்து ராஜதந்திர ரீதியாக நாங்கள் முன்னுக்கு போக முடியாத ஒரு சூழலை உருவாக்கினேன். ஏனென்றால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் பேராசிரியர் சிவத்தம்பி அடிக்கடி சொல்வார். என்னென்னு சொன்னால் ஒரு தேசிய போராட்டம் தேசிய அரசியல்னா தான் உருவாகும், ஒரு தேசிய போராட்டம் தேசிய அரசியல்னா தான் வளர்ச்சி அடையும். ஆனால் ஒரு தேசிய போராட்டத்தின் வெற்றியை சர்வதேச அரசியல் தான் தீர்மானிக்கும். அப்போ சர்வதேச அரசியல் எங்களை சாதகமாக திருப்போம். அப்படி திருப்பக்கூடிய சூழல்ன்றதை இந்த ரஜினிகாந்தினுடைய கொலை இல்லாமல் செய்து போயிட்டுது என்கின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுறது. அதிலேயும் உண்மைகள் இருக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். புலிகளோடு உங்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது? புலிகளோட தொடர்பு என்னன்னு சொன்னால் நான் இதில் இருந்த காலத்தில் இப்போ பேன் பண்ண பிறகு நான் கொழும்பில் டீச்சராக இருந்தேன். நம்ம கொழும்பில் டீச்சராக இருக்கக்குள்ள லண்டனில் இருக்கிற ஐபிசி ரேடியோ புலிகள் நடத்துனேன். அதில் பொறுப்பாக இருந்த சிவரஞ்சிட்டேன்னு சொல்லி யூனிவர்சிட்டியில் எங்களோட எங்களுக்கு முதல் படித்தோம். அவர் சொன்னார் என்னென்னு சொன்னால் நீங்கள் அதில் ப்ரோக்ராமை செய்யணும். இப்போ திண்ணேன்ற ஒரு ப்ரோக்ராம் செய்யிருந்தாங்க. அது இங்கே உள்ள சமாதான அரசியலை பற்றி சொல்லுவோம். அப்போ அதை தலைவர் பார்த்துட்டு தலைவர் சொன்னார் என்னென்னு சொன்னால் எல்லா தளபதிகளுக்கும் மூடணும்னா அது எல்லாருக்கும் வேணுமான்னு சொல்லுவோம். எந்த காலகட்டம் இது? இது இந்த கூடுதலாக சமான காலகட்டத்தில் அதுக்கு முன்னமே தொடங்கிட்டுது. கூடுதலாக சமான காலகட்டத்தில் வருது. நினைக்கிறேன் 90களிலேயே தொடங்கிட்டு. அப்போ அதுக்கு பிறகு நான் முதல் இப்போ பேன் பண்ண நான் தலைமுறைவாக இருந்து தான் ஒழிச்செல்லாம் ஓடினேன். கொழும்புக்கு போய் இந்தியாவுக்கு போய் வந்து அப்போ நிறைய கஷ்டப்பட்டது தான், சரியாக கஷ்டப்பட்டது. அப்போ இந்த உருவங்களை எல்லாத்தையும் மாற்றி தான் இங்கே இருந்து இல்லாட்டி விடுதலை புலிகளாலே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் வந்திருக்கும் ஆக்கள்
ஏன்னா இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்குள்ளான் அந்த வீரர்ன்ற கொலையெல்லாம் நடந்தோம். அப்போ நாங்கள் அதுக்கு எதிராக போராட்டம் எல்லாம் நடத்தினோம். அப்போ அவர்கள் இன்னொரு கொஞ்சம் மோசமான கருத்திலான இருந்தது. இப்போ நீங்கள் அந்த இந்த கதையை சொல்கிறவங்க கேட்குற ஒரு கேள்வி உண்டு, எந்தெந்த இயக்கங்களுக்கு எப்படியான முரண்பாடுகள் இருந்தது அந்த காலகட்டத்தில்? அந்த காலகட்டத்தில் என்னென்னு சொன்னால் எல்லா இயக்கங்களுமே ஆயுத ரீதியாக முரண்பாடுகளை பேசி தீர்க்கிறதுக்கு பதிலாக ஆயுத ரீதியாக தீர்க்கிறதுல தான் உண்மையில் கவனம் செலுத்தினாங்க. அப்போ இதுக்குள்ளே விடுதலை புலிகளோட கருத்து இருந்த என்னென்னு சொன்னால் கன இயக்கம் இருக்கலாம், அது ஒரு இயக்கம் தான் இருக்கலாம், அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு அபிப்பிராயம். அப்படின்னா எல்லாரையும் ஒன்று சேருங்கன்னு சொல்லி அழைச்சவங்களா? அப்போ 1985 84 நினைக்கிறேன், 84 கடைசியிலே நினைக்கிறேன், திம்பு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னர் ENLF என்கின்ற ஈழத்தேசிய விடுதலை முன்னணி என்கின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த 4 அமைப்புகளையும் சேர்ந்து தமிழ் விடுதலை புலிகள், தமிழ் விடுதலை இயக்கம், மற்றது ஈழமக்கள் புரட்சிகள விடுதலை முன்னணி, ஈரோஸ், 4 அமைப்பும் சேர்ந்து உருவான திம்பு பேச்சுவார்த்தையிலே அந்த 4 ஒன்றாத்தான் செய்தது தெரியும். அதுக்கு பிறகு திம்பு பேச்சுவார்த்தையில் இவர்கள் அதிலிருந்து வெளியேறின உடனே இந்திய அரசாங்கம் எல்லா விடுதலை இயக்கங்களுக்கும் அழுத்தம் கொடுக்க தொடங்கினா விடுதலை புலிகளை தவிர மிச்சம் எல்லாரும் இந்தியாண்ட நிகழ்ச்சிகளுக்குள்ளே போயிட்டு அது நேரடியாகவே போயிட்டுமா? மறைமுகமாக செயல்பட்டு கிட்டத்தட்ட மறைமுகமாக போயிட்டு எந்தெந்த இயக்கங்கள் அதுக்குள்ள இந்தியாவில் எல்லாம் டெரோ இயக்கம், இபிஆர்எஃப் இயக்கம், ஈரோஸ் அங்காலயம் அப்படி நின்றதையோடைய போகல, மற்றது புரோட் இயக்கம். அப்போ நீங்கள் இபிஆர்எஃப்லாம் இருக்கிறீங்க அந்த நேரம்? நான் அந்த நேரம் வெளியேறேன். இபிஆர்எஃப் தடை செய்து வெளியேறினோட நானும் வெளியேறி கொஞ்சம் சுயமயங்கிறதான சிக்கலை சுயமயங்கிறான ஒரு செயற்பாடை தான் முன்னெடுத்து கொண்டு வந்தேன். அப்போ இந்த IVC ப்ரோக்ராம் செய்ய தொடங்கின பிறகு அவர்கள் என்னோட கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்த தொடங்கினார். அப்போ சமான காலத்திலே என்னை வர சொல்லி கொடுத்துட்டார். அப்போ நான் அங்கே போனேன். சார் இந்த அழைப்பை விட்டது அங்கே விடுதலை புலிகளுக்குள்ளாலாம் அழைப்பு வந்தது, தமிழ்ச்செல்வம் வர சொல்லி நான் அங்கே போனேன். அப்போ போக தமிழ்ச்செல்வம் சொல்லிச்சு, அண்ணன் நாங்கள் ஆயுத போராட்டத்தில் இருந்தபடியாலே அரசியல் ரீதியாக என்ற இதை வழக்கு நாங்கள் பின்னிக்கிறோம், உங்களை போன்ற நாட்டில் தான் நம்பி இருக்கிறோம். அப்போ தான் நான் ஓகே நாங்கள் அதை செய்தெல்லாம் பிரச்சனை. அப்போ அந்த இதுகளில் கருத்தரங்கள் அதெல்லாம் பங்கு பெற்றுறதுக்கான ஒழுங்குகளை செய்துதான். அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு விழாவுக்குமே இந்த பின்னணி முழுக்க தெரியும். ஆனால் அவர்கள் அதை பற்றி எல்லாம் பெருசுபடுத்த இல்லை, செயற்பாட்டை தான் பார்த்துருக்கு, நம்ம செயற்பாட்டை தான் பார்த்தேன். இப்போ நான் போயக்குள்ளே போனது இபிஆர்எஃப் மெம்பர், வரையக்குள்ளே வந்தது அரசியல் ஆய்வாளர். ஆனால் இந்த எல்லைக்கு வந்தேன்னு சொன்னால் இந்த பேக்கையே தூக்க விட மாட்டான், தாங்கெல்லாம் தூக்குவாங்க. அவ்வளோ மரியாதை வாகனத்திலே எல்லா இடம் கூட்டி கொண்டு போய் காட்டி அங்கே உள்ள பிரச்சனைகளை விளங்கப்படுத்தி செய்கிறதான எல்லா வசதிகளையுமே நான் செய்து தந்தேன். அது ஒரு வித்தியாசம்தான். நான் நினைக்கிறேன் இப்படி இந்த இன்னொரு இயக்கத்தில் இருந்து அங்கே போனேன்றால் அது நான் தண்டுக்கு பண்ணேன். இவ்வளோ மரியாதை கிடைக்குதுன்னு சொன்னால் மரியாதை கிடைக்குதுன்ற சின்ன பயமும் இருந்திருக்கு மேலே. இப்போ இதில் நான் ஒன்று கேட்குறேன், தொடக்க காலத்தில் நீங்கள் EPRLF இருந்த நீங்கள் எல்லா இயக்கங்களை பற்றி தெரிஞ்சிருக்குது. நீங்கள் விடுதலை புலிகள்ட்ட இருந்து அழைப்பு வந்த நேரம் அங்கே உள்ளே போகிறீங்க தானே, அந்த கட்டமைப்பு அதனுடைய அந்த வளர்ச்சி எப்படி இருந்தது? இயக்கத்தின் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அப்போ ஒரு சமான காலத்தில் மற்ற கட்சிகளையும் இணைச்சு எல்லாரையும் இணைச்சு கொண்டு போகிறதான ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கிறது. என்னென்றால் முழு தமிழ் மக்களுடைய குரலாக இந்த குரல் இருக்கணும்ன்றதில்லை. அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் இணைச்சு கொண்டு போனதான ஒரு செயற்பாடு இருந்தது. மற்றது அவர்களுடைய நிர்வாக கட்டமைப்புகள் நல்ல தங்களை ஒரு இராணுவ ரீதியான நிர்வாக கட்டமைப்பு தான். நான் ஒரு ஒழுங்கான கட்டமைப்பாக இருந்த மேல் தமிழ்ச்செல்வனுக்கு கீழேயே கிட்டத்தட்ட 50 அமைப்புகளுக்கு கிட்ட இருந்தோம். எல்லாத்தையும் நிர்வகிக்கிறதான ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கியிருந்தார். அப்போ கருணா புரிஞ்ச போது நான் நடை சென்னை கேட்டேன். என்னன்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கு தமிழ்ச்செல்வன் கேட்டேன், இன்றைக்கு பிரதேச ரீதியாக கிழக்கில் அப்படி பிரச்சனை வருது,
நாளைக்கு சாதி ரீதியாக யாழ்ப்பாணத்தில் வர மத ரீதியாக மண்ணில் வர நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அவர் அவன் சொல்லிச்சு உண்மையிலே எங்களுக்கு என்னென்று தெரியல என்ன செய்கிறான்னு நீங்கள் திட்டம் இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லி சொன்ன உண்மையில் இருந்தது. கட்டமைப்பு அவர்கள் தங்களுக்குரிய கட்டமைப்பை வலுவாக மிக பலமா. இப்போ நீங்கள் இந்த அரசியலாக நீங்கள் அந்த காலத்துலேருந்து அரசியலை நீங்கள் இட போட்டு வரதால சொல்கிறேன் 4 கட்டமாக சொல்லியிருக்கிறீங்க. அந்த 4 கட்டத்தில் தமிழ் தேசிய அரசியலுங்கிறது சரியான முறையில் கொண்டு சென்றா எந்த ஒரு கட்டம் என்று சொல்லுவீங்க நீங்கள்? அது கடைசி கட்டம் தான். கடைசி என்ன 1, 2, 3, 4வது கட்டம். அதாவது விடுதலை போராட்டம். ஆயுத போராட்டம் 4வது கட்டம். அது நான் சொன்னேன் தானே, அது 3 காலகட்டங்களாக போனான்னு சொல்லி சொன்னேன். அப்போ முதல் கடைசி கட்டம் அந்த உபகாலகட்டத்தில் கடைசி கட்டம் 2091க்கு பிறகு முழுக்க விடுதலை புலிகள் மாத்திரம்தானே. விடுதலை புலிகள் 87ஆம் ஆண்டுக்கு பிறகு விடுதலை புலிகள் மாத்திரம்தான். அதான் அப்போ அவர்களுடைய தனி இதுகளாக அப்போ இதில் ஒரு அபாயம் ஒன்று இருந்த என்னன்னு சொல்லி சொன்னால் கனவேரை வெளியில் விட்டுட்டோம். எப்படின்னா இப்போ மற்ற காரெல்லாம் எதிரியாக போய் அவங்க கவர்மெண்ட்டோட சேர்த்தாங்க. அதான் முதல் பிரச்சனை. அப்போ அது ஒரு எங்களை பொறுத்த ஒரு தேசமாக திரள்றது என்றதை தடுத்திருந்தது. அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சிருக்கலாமா அந்த ஒரு கருத்து என்னட்ட இருந்தது. தமிழ் தேசிய கூட்டம் உருவானவுடனே அது அந்த இடைவெளி கொஞ்சம் குறைச்சி ரெண்டாலுமே அது வலுவாக வரக்கூட வந்த ஒரு சூழல்ன்றது இருக்கையில் அது எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையில் பேராசிரியர் சொத்தமிழ் காய்கறிகளாக சொன்னார், எங்கள்ட சமூகத்துக்கு விடுதலை புலிகள் கொண்டு வராங்க தான் பெருமண்டார். அப்படியா? அதுதான் வரும். ஏன்னா எங்கள்ட ஒரு அதிகாரப்படியில் சமூக அமைப்பு ஒரு அதிகாரங்களை மையமாக வச்சு இவர்களுக்கிடையேக்குள்ளான் அந்த அமைப்பால் நின்று பிடிக்க முடியும். அப்போ எங்கள்ட சமூக கட்டமைப்பும் காணணும். அப்போ நாங்கள் இதில் உள்ள குறைபாடுகளை நாங்கள் மதிப்பீடு செய்ய தனியாக இயக்கத்தை மாத்திரம் இயக்கத்தின் செயற்பாட்டை மட்டும் வச்சு கொண்டு குறைபாடுகளை மதிப்பீடு செய்யலாம். மொத்தமாக எங்கள்ட சமூக அமைப்பினுடைய குறைபாடுகளையும் சேர்த்து தான் நாங்கள் இதில் பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு அவர் ஒரு சரியான மொழி மதிப்பீடு செய்ய வேணுமேனு சொல்லி சொன்னால் 2009க்கு பிறகு எங்களுடைய அரசியல் பிரச்சனை ஆறுதில்லை. துப்புரவா இல்லையா தானே இருந்தே கூட பின்னுக்கு இருக்கிறோம். அது என்ன இது அது நடந்த பிள்ளைன்னு சொன்னால் 2009க்கு பிறகு நாங்கள் அரசியல் கட்சிகளில் கொண்டு போய் கொடுத்துட்டோம். அரசியல் இது 5வது கட்டம் மட்டும் பிரிக்கிறீங்களா நீங்கள்? அப்படித்தானே. இது 2009க்கு பின்னரான காலகட்டம் வேண்டாம், 5வது கட்டம் தான். அப்போ இந்த கட்டத்தில் என்னென்னு சொன்னால் கொண்டு போய் எல்லாத்தையும் அரசியல் கட்சிகளில் கொடுத்துட்டோம். அரசியல் கட்சிகளுக்கு தேர்தலும் அவர்கள பதவிகளும் தான் முக்கியம். அவர்கள் ஒரு வினத்திறனோட இதை கொண்டு போகக்கூடியான சூழல். உண்மையில் ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி அந்த அரசியல் இயக்கத்தினுடைய ஒரு பிரிவாக தேர்தல் அரசியலை கையாளுற மாதிரியான ஒரு சூழலை கொண்டு போயிருப்போம் என்று சொன்னால் எங்களை கொஞ்சம் தப்பி செல்லக்கூடியான நம்ம வந்திருக்கும் என்ற என்னுடைய அபிப்பிராயம். இப்போ குறைஞ்சபட்சம் தேசிய மக்கள் சக்தி மாதிரியா தேசிய மக்கள் சக்தி ஒரு அரசியல் கட்சி கிட்டத்தட்ட 25-30 வெகுஜன அமைப்புகளோட இணைஞ்சு தான் தேசிய மக்கள் சக்தியை உருவாக்கி இல்லை அப்படி உருவாக்கி கொண்டு அப்படி கொண்டு இருந்திருந்தால் இந்த பிரச்சனை என்றால் தேசிய மக்கள் சக்தி அல்ல என்றால் ஒரு அரசியல் இயக்கம். அதில் எங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் போக்கு எங்கள்ட பிரச்சனையில் படம் மோசமாக நடக்கிறீன்றது வேறு பிரச்சனை. ஆனால் ஒரு அரசியல் இயக்கம் தேர்தல் அரசியலை கையாளும். அப்படியான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி இருந்தால் முன்னுக்கு போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த காலகட்டத்தில் அந்த இதுகளுக்கு இருந்த நீங்கள் ஏன் அதை செய்ய முனைய இல்லை? நாங்கள் சில முயற்சிகளை செய்த நாங்கள் என்ன மாதிரியான தமிழ் மக்கள் பேரவை என்ற உருவாக்கம் அதில் எங்களுடைய பங்கும் இருந்த நாங்களும் சேர்ந்து தான் அதை உருவாக்கினோம். தமிழ் மக்கள் பேரவை இந்த அந்த அந்த ஐடியாலஜி அது நல்ல ஐடியாலஜி. அதாவது என்னென்று சொன்னால் அரசியல் கட்சிகளும் வெகுஜன அமைப்புகளும் இணைந்து சிவில் அமைப்புகளும் இணைஞ்சு ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கணும். அந்த முடிவை எடுக்கணும். அப்படித்தானே அந்த முடிவை அது ரெண்டும் சேர்ந்து தான் எடுக்கலாம்னு சொல்லி அவன் நடந்தது என்னென்னு சொன்னால் அங்கே தமிழ் மக்கள் பேரவைக்குள்ளே நடந்தது என்னென்னு சொன்னால்
அங்கே அரசியல் கட்சியில் ஒரு ஐக்கிய முன்னணிக்குள்ளே வந்துன்னா சீலமைப்புகள் வரை என்ன காரணம் அது? சீலமைப்புகளை இணைச்சி ஒரு ஐக்கிய முன்னணிக்குள்ளே கொண்டு வர்றான செயற்பாடு பெருசாக நார இல்லை. அது நாராதாலே அரசியல் கட்சிகள் மேலாதிக்கம் தான். கட்சிகள் எலெக்ஷன் தேர்தல்கள் வருகின்ற போது கட்சிகளுக்குள்ள முரண்பாடு வந்து அது உடைஞ்ச உடனே மக்கள் பேரவை அப்படியே சிதைஞ்ச நிலைமை உருவானதான் பார்க்கலாம். அண்மைய ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தமிழ் பொதுக்கட்டமைப்பை உருவாக்கினோம். தெரியும், தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உருவாக்கினோம். அதிலேயும் அதை அப்படியே நாங்கள் பின்பற்ற வளர்க்கிறோம். அங்கே என்ன நடந்தான்னு சொன்னால் வைஜனப்புகளை கூட்டி காட்டினதையோடைய தெரிஞ்செடுத்து கட்ட இல்லை. தெரிஞ்செடுத்து கட்டபடியாக அதுகளுக்குள்ள கட்சி சார்புகள் அதுகள் இதுகள் இருந்தபடியாலே அதுக்கும் சிறிய வேண்டிய சிக்கல் வந்துட்டு. அப்போ ஒரு அமைப்பு உருவாகும் சிதையும் அதுக்குள்ளெல்லாம் புதிய அமைப்புகள் வருமன்றது உண்மைதான், அது யதார்த்தம்தான். ஆனால் அதை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு பெருசாக வளர இல்லைன்றது தான் எங்களுக்குரிய கவலை. ஆனால் எங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியான வகையில் கொண்டு செல்லக்கூடியான அரசியல் திறமைன்றது எங்கள்கிட்ட இல்லை. எப்படியான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ எங்களுக்கு என்னென்னு சொன்னால் விடுதலை ஆயுத போராட்டத்தினுடைய ஒரு பலன் என்னென்று சொன்னால் சும்மா இலங்கையோட இந்தியாவோட இந்த பிரச்சனையும் உலகமயமாக்கிடும், சர்வதேசமயப்பட்டு. அப்போ இந்த சர்வதேச ரீதியாக எங்கள்கிட்ட இதை கொண்டு வந்தது. மற்ற ஒரு அளவு கடந்த அர்ப்பணமும் தியாகமும் இருந்திருக்கு போராட்டத்தில். இதுகள் எல்லாம் எங்களுடைய பெரிய முதலீடுகளாக நாங்கள் கொண்டு போவதற்கான வாய்ப்பு வரும். மற்றது இன்றைக்கு வந்து முந்தி புலிகள் கேட்கல சர்வதேச அரசியலை நகர்த்தக்கூடியான வாய்ப்பு பெருசாக இருக்கல. இன்றைக்கு நாங்கள் நகர்த்தக்கூடியான வாய்ப்பு ஒன்று இருக்குது, அதை நாங்கள் செய்யவோம். அப்போ அதை செய்கிறோன்னு சொன்னால் எங்களுக்கு கண்ட ஒரு வெளிநாட்டு கொள்கை வேணும், எங்களுக்கு கண்ட ஒரு ராயதந்திர லோபி வேணும். இதிலெல்லாம் எங்கள்கிட்ட இல்லாத ஒரு சூழல்லாம் இருக்குது. அப்போ இதுகளை நாங்கள் உருவாக்கி முன்னுக்கு போயிருந்தால் நாங்கள் நியாயமான அளவு முன்னேறி செல்லக்கூடியான வாய்ப்பு இருந்திருக்கும் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதுக்கு என்ன செய்ய வேணும்? அதுக்கு உண்மையில் என்ன செய்யணும்னா, முதல் என்னென்றால் இன்றைக்கு எங்களுக்கு 2 பிரதான பிரச்சனை இருக்குது. ஒன்று இந்த பேரினவாத அரச கையாளணும், ரெண்டாவது சர்வதேச அரசியலை கையாளணும். தெரியும், இது ரெண்டையும் கையாளுறேன்னா இங்கே ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் தேவை. அப்போ ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் இயக்கத்தை நான் கட்டியிருப்பேன். நான் வளமையாக சொல்கிறேன் என்னென்னு சொல்லிட்டேன்னா, இன்றைக்கு எங்களுக்கு தேவையான தேர்தலை ஊத்தடிக்கிற அரசியல் கட்சிகள் அல்ல, மாறாக தமக்குள்ளே அனைத்து விவகாரங்களையும் உலகந்தழுவிய வகையில் கையாளக்கூடிய ஒரு தேசிய அரசியல் இயக்கம். அதை கட்டி எழுப்பணும். அதை கட்டி எழுப்பி அது அரசியல் கட்சிகளும் சீனமைப்புகளும் இணைஞ்சதாக இருக்கலாம். ஆனால் சீனமைப்புகளோட மேலாதிக்கம் இருக்கும். அப்படியான ஒரு அரசியல் இயக்கத்தை நான் கட்டி எழுப்புவோம்னு சொன்னால் இந்த விஷயங்களை செய்வது ஈஸியாக இருக்கும். மற்றொரு அரசியல் இயக்கம் வெற்றி பெறணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில பண்புகள் இருக்கும். ஒன்று அதன் இலக்கு கிளியராக இருக்கும். நாளைக்கு என்ன சமஸ்தியான்னு சொல்லி போட்டு பயமுடாதது போக இல்லை, இலக்கு கிளியராக இருக்கும். இலக்கை அடைகிறதுக்கு அடிப்படையான கொள்கைகள் வலுவாக இருக்கும். நீண்டகால குறுகியால வேலை திட்டம் இருக்கும். மற்றது என்ன அமைப்பு பொறிமுறை இருக்கும், வலுவான அமைப்பு பொறிமுறை. மற்றது அடுத்தது அர்ப்பணம் தியாகம், இந்த என்ன சேத்திரனுக்கு ஊழியர்கள் இருக்கும். 6 அர்ப்பணம் தியாமிக்க தலைமை இருக்கும். இந்த 6 இருந்தால் தான் அரசியல் இயக்கம் கொண்டு முன்னுக்கு போகும். ஆனால் எங்கெண்ட இருக்கிற வட்டிகள்கிட்ட இந்த 6 இருக்கொண்டு பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லாத ஒரு சூழல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் அப்படியான ஒன்றை கட்டியெழுப்புறதை பற்றி கூடுதலாக யோசிக்கிறதுனால்தான் இதில் முன்னேறி செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு என்ன பிரச்சனை, இந்த அரசியல் கட்சிகள் அதிருப்தியால் தென்னிலங்கை ஆக்களை வரவேற்கிற தன்மை உண்டு, மக்கள்கிட்ட வளரப்பாங்க. இது ஆக டேஞ்சரான ஏன்னா தேசியத்தை அப்படியே அகரீதியாக சிதைச்சி விட்டுரும். அகரீதியாக சிதைச்சி விட்டோம்னு சொன்னால் அப்புறம் ஒரு தேசிய அரசியலை கொண்டு போகிறதுலேயே எங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். அப்போ இதிலே எல்லாம் நான் கவனமாக இருப்போம். இதே நிலை கடந்த காலங்களையும், அதாவது நீங்கள் இருந்த தொடக்க காலம் அந்த தமிழர் அந்த காலத்தில் இருந்ததா? கடந்த காலங்களில் என்னென்றாலும் ஒரு போராட்டம் தொடர்ச்சியாக நடந்தோம். போராட்டம் தொடர்ச்சியாக நடந்தோடையும் அது இப்போ அந்த இதை வச்சுக்கொள்ளும், அந்த ஒருங்கிணைப்பு வச்சுக்கொள்ளும், சூழலை வச்சு மற்றது
கூடுதலான வகையில் ஒருங்கிணைந்த அரசியல் ஒன்று இருந்தது. ஆயுத போராட்டம் வரைக்குள்ளாக ஆயுத போராட்டம் பெருசாக இருந்தது. மற்றபடி தமிழர் விடுதலை கூட்டணி இருக்கக்குள்ளே அது மற்ற இதுகளையும் சேர்த்து ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் இருந்தது. ஒருங்கிணைந்த அரசியலுக்குள்ளால எங்களுக்கு என்ன தேவைன்ற சொல்கிறது இல்லை வேறு. இது இன்றைக்கு அதுவும் இல்லை, எங்களால் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் எந்த கருத்தை சொல்கிறேன், தனிப்பட்ட கருத்து தான் இது. நாங்களே ஒன்றிணைய முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் எங்களுக்கு அந்த அழுத்தம் இன்னும் சரியாக வர இல்லையோ, அதாவது அழுத்தம் சரியாக வர இல்லைன்னு இல்லை, கட்சி அரசியல் தான் காரணமா? கட்சி அரசியல் தான் பிரதானமான காரணம். கட்சி அரசியலை கடந்து ஒரு 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 நிர்பந்தம் வந்து மக்களுக்குள்ளால வரணும். அதாவது நீங்கள் ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வர இல்லை என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு நாங்கள் ஓட் பண்ண மாட்டோம், அல்லது உங்களுடைய அரசியலுக்கு எதிர்காலம் இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழலை நாங்கள் கொஞ்சம் கொண்டு வரோம். இன்றைக்கு அது ஒரு கொஞ்சம் இருக்கிறபடியாக தான் ஒரு ஒருங்கிணைந்த அரசியலை பற்றி பேசிக்கொண்டு. ஆனால் அதுவும் குழம்பு ஆக்கள். மற்றது இதுக்குள்ள ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்கு 3 விஷயம் முக்கியமாக இருக்கும். ஒன்று, ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு உறுதித்தன்மை இருக்கும். அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு உறுதித்தன்மை இருக்கும். 2வது, ஒரு அமைப்பு பொறிமுறை இருக்கும். 3வது, ஒரு சமபங்காளன் என்ற அந்தஸ்து இருக்கும். இந்த சமபங்காளன் என்ற அந்தஸ்தை கொடுக்குறதுக்கு இங்கே தயார் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? எந்த கட்சியும் தயார் இல்லையோ, எந்த கட்சியும் தயார். அப்போ என்னென்ன முன்னுக்கு போகிறான்டா பிரச்சனை இருக்குது. அதில் தமிழரசு கட்சிக்கு தான் இதில் பெரிய பாத்திரம் இருக்குன்னா, அதுதான் உலகக்குள்ள பெரிய கட்சி, ஒரு வடகிழக்கு முகம் உள்ள கட்சி. மற்ற கட்சிகள் எல்லாம் வடக்கு முகம் தான் இருக்குது, அது வடக்கு முகம் இல்லை, யாழ்ப்பாண முகம் தான் இருக்குது. அப்போ தமிழரசு கட்சி தான், அப்போ தமிழரசு கட்சி தான் இதில் முன்கை எடுத்து முன்னுக்கு போக வேண்டிய எல்லாமே. அந்த தமிழரசு கட்சி இன்றைக்கு சுமந்திர நாட்கள் ஒன்றது தமிழரசு கட்சியை உட்கட்சி பிரச்சனையே தீர்க்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் மோசமாக்கி விட்டுருக்கணும். அது மீளுமா அந்த கட்சி? அது மீள்றதுக்கான வாய்ப்புகளை இன்றைக்கு காண இல்லை என்று சொல்லி சொன்னால் அதுக்குள்ளே வேறு அரசியலும் இருக்குன்றது என்னுடைய. வேறு அரசியல்னா என்ன மாதிரி? வேறு அரசியல்னா இப்போ தமிழ் தேசிய அரசியலோடு சுமந்திரன் எவ்வளவு தூரம் உடன்பட்டு இருக்கிறார் அன்றதிலே எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அவர் எப்பவும் அந்த கொழும்பு மைய அரசியல்வாதியாக இருக்கிறபடியால் அவர் கொழும்பு நிலங்களை பாதுகாக்கிறதெல்லாம் கூடுதலான அக்கறையாக இருப்பார்ன்றது என்ன. அதாலே அவரால் இந்த தமிழ் தேசிய அரசியலோடு ஒன்றிணைய முடியாமல் கிடக்கும். அதே வேளையில் இதை விட்டால் இருப்பு மில்லியண்டாக்காண்டி இதை பற்றி கதைக்கிற தன்மையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் விசுவாசமாக இல்லைன்ற இல்லாமல் அதனால் அவரால் ஒரு கட்சியையும் உண்டாக்க முடியும், ஒருங்கிணைச்சு வச்சுருக்க முடியும், இல்லை கூட்டமைப்பையும் ஒருங்கிணைச்சு வச்சுக்க முடியும். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதஞ்சதுக்கும் அவர்தான் காரணமாக இருக்க, தமிழரசு கட்சி சிதஞ்சதுக்கும் அவர்றாங்க. ஆனால் இப்போ எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்கு அவர் தான் இப்போ பாடுபட்டு கொண்டிருக்கிறாரு. அது ஒரு முயற்சி ஒன்று நடக்குது. அது தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை தொடங்கின வழியாலே அதை செய்ய தொடங்கினேன். ஆனால் அதுக்குள்ளேயும் பாருங்க என்னென்னு சொன்னால் ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியாக வர்றதுக்கு இயலாதெல்லாம் இந்த மாறாட்டல் வெளியில் வருகிறேன். அப்படி ஒரு சிக்கல். சரி, நீங்கள் அங்கே வரக்கு முன்னே முதல் உண்ட கட்சியில் பிரச்சனையை தீர்க்கணும். உண்ட கட்சியின் பிரச்சனை இன்றைக்கு தலைவராக நீங்கள் செயலாளராக இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படியே ஏதாவது ஒரு உடன்பாட்டுக்கு வந்து. ஆனால் அங்கே உண்மையில் 2 அரசியல் நடக்கிறாங்க, சிக்கல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, பெரும்பாலான மக்கள் அந்த கட்சிக்கு வாக்கு போடுறதுக்கு தயங்குறதுக்கு காரணம் அந்த பிளவுகள், அதான் இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்ற எண்ணம் கொண்டு வந்து இல்லை என்ற பிளவு தான் காரணம். மக்கள் அதே அடுத்த மாற்று என்ற ஒரு விஷயத்துக்கு இப்போ உங்களை மாதிரி அந்த காலத்திலேருந்து இந்த அரசியலில் முன்னெடுத்து செயற்படுறார்கள், அடுத்த மாற்றம் அல்லது மாற்றுங்கிறது கொண்டு தயாராகலை என்றால் 4 கட்டமாக அரசியலை பிரிச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு கட்டம் மாறும்போதும் புதிய மாற்று ஒன்று தான் வந்ததால் அதுக்கு பின்னால் மக்கள் போயிருக்கிறாங்க. உண்மையில் என்னென்னு சொன்னால் அந்த மாற்றத்துக்கான முயற்சிகள்லாம் தமிழ் மக்கள் பேரவை, தமிழ் பொது கட்டமைப்பு எல்லாம் வந்தது. ஆனால் அது சிதவடைஞ்சுவே இருக்குது. என்னென்று இனி அந்த மாற்றத்துக்கான முயற்சி திரும்பவும் வரும், ஏதாவது ஒரு வகையில் வரும். ஆக்கள் வரைக்குள்ளான் நாங்கள் அதனை அடையாளம் காணக்கூடிய இருக்குமென்று நான் நினைக்கிறோம். அப்போ அந்த மாற்றத்துக்கு இன்றைக்கு பாருங்க 2 வெஜன போராட்டங்கள் எல்லாம் நடக்குது. கன்னடங்களில் வெஜன அமைப்புகள்லாம் செய்யணும். கட்சியில் அதில் கலந்து கொள்வது எல்லாமே தான் கூடுதலாக ஆக்கள். இப்போ நானே அவளுக்கு போராட்டம் எல்லாம் அது வெஜன அமைப்புகளாக செய்தோம். வெஜன அமைப்புகள் செய்யக்கூடிய எல்லா கட்சிகளும் வரும். கட்சி ஒன்று செய்ததுன்னா மற்ற கட்சிகள் வராது. அப்போ இந்த நிலைமைகளை மாற்றி நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போய்ட்டு சில முன்னேற்றங்களை காண முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதை நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் விட்ட பிள்ளை எல்லாத்தையும் கொண்டு 2009 கட்சியோட கையில் கொடுத்துட்டோமே. அதுதான் மையமான பிரச்சனை. மற்றது எங்களோட வரலாற்றில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா அமைப்புத்துறை தோல்வி. அமைப்புத்துறை கட்சிகளோட அமைப்புத்துறை எங்களுக்கு வரலாற்று ரீதியாகவே தோல்வி.
அதால் எங்களால் ஒரு வலுவான என்ன அரசியல் இயக்கத்தையும் கட்டி எழுப்ப முடியலை. தமிழரசு கட்சி உள்ளக்குள்ள கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது ஆரம்ப கால தமிழரசு கட்சி. பிறகு எல்லாம் சிதைஞ்சு வச்ச சம்மந்தம் வந்து சிதைச்சு போட்டேன் ஆக்கத்தில் தமிழரசு கட்சி இருந்தேன். மற்ற கட்சிகள்லேயே அது எழுமில்லை. ஒரு ஜன அரசியல் இயக்கத்தையும் உருவாக்க முடியலை. மற்றது தேசிய பிரச்சனைக்கு முகம் கொடுக்குறாண்டா ஐக்கிய முன்னணி. ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்காமல் எங்களால் முடியாமல் கிடக்கும். ஆனால் இப்போ இந்த தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒரு அமைப்பு ஒரு பக்கமும், தமிழ் தேசிய பேரவையின் ஒரு அமைப்பு ஒரு பக்கமும், தமிழரசு கட்சி பக்கமும் ஒரு குழு இயங்கி ஒரு குறிப்பிட்ட குழு சேர்ந்த பாருங்க சொன்னால் இந்த இவியலோட அவ்வளவு தமிழ் தேசிய கூட்டமைப்போற ஒரு உடன்பாட்டுக்கு போய் அது சரி வரையில்லை. ஏனென்றால் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்னென்னு சொல்லி சொன்னால், சரி நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கூட இயங்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு அதுக்கண்டு ஒரு பொது கட்டமைப்பு வேணும், பொது பேர் வேணும், பொது சின்னம் உருவாக்கப்பட வேணும். தமிழரசு கட்சி பின்னது வாங்கிட்டு என்ன காரணம்? தமிழரசு கட்சி என்னென்னா தன்னை இதை விட்டு கொடுக்க தான் பெரிய என்னன்றதை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரில்லாத ஒரு சிக்கல் கூட போட்டியால் நாங்கள் அழிஞ்சு போக போகிறோம். இப்படி இதுதான் நடக்க போகுது போல எனக்கு. அதான் பெரிய கவலையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் எல்லாம் சாணகம் முளைஞ்சிருக்கிறாரு. நாங்கள் ஒரு பக்கத்தால் முயற்சி செய்ய அதை இன்னொரு பக்கத்தால் விழுத்தி கொண்டு போகிறதான ஒரு தன்மை. இப்போ எங்களுக்கு வயசு போயிட்டு இல்லை, அதுதான் உங்களை மாதிரியான ஆட்கள் இருக்கும்போது அதை செய்யாட்டி அடுத்த தலைமுறைக்கு சில விஷயம் கடத்தப்படாது, தெரியாமலே. நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கருத்துக்களை சொல்லலாமே ஒழிய அவை தான் கண்டுபிடிச்சு அதை சரியான அளவு எடுத்துக்கொண்டு போகணும். ஆனால் வல்லார முன்னோக்கி தானே போவோம். அப்போம் அது ஒரு நாள் பின்னுக்கு வராது தானே. அது நான் நினைக்கிறேன் இந்த அனுபவங்களுக்குள்ளாலே அது வெளிக்கிட்டு வரக்கூடிய ஒரு தமிழர்களுக்கு வாக்கெடுப்பு அரசியல் சரி வராதோ? ஒன்று தமிழர்களுக்கு வாக்கெடுப்பு அரசியல் சரி வராது. வாக்கெடுப்பு அரசியல் மேலே இன்றைக்கு மாநில தேர்தல் நடந்திருந்தால் தெரிஞ்சிருக்கு. நாங்கள்லாம் வாக்கெடுப்பு அரசியல் அது உண்மையிலே எங்களுக்கு அதையும் தாண்டி கொண்டு நாங்கள் மேலே போவோம். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன்? எப்படி இருக்கும் அது? அதுதான் நான் சொன்னேன், தேசிய அரசியல் இயக்கத்தை கட்டியெழுப்போம். தேசிய அரசியல் இயக்கத்தை கட்டியெழுப்பினால் அது இன்று ஒரு பிரிவு தான் தேர்தல் அரசியலை கையாளுறது. மற்றது என்ன பிரிவுகள் இருக்குது பாருங்கள். இப்போ தேச நிர்மாண வேலையை நாங்கள் செய்ய வேண்டியதான தேவை ஒன்று இருக்குது. ஆனால் தேச நிர்மாண வேலை பெருசாக நடக்குதில்லை. அதுகளை எல்லாத்தையும் செய்கிறோன்னு சொல்லி சொன்னால் அரசியல் கைகின்ற பிரச்சனை, காணாமல் போன வேண்டிய பிரச்சனை, இது அந்தந்த குடும்பங்கள்லானே அதை சுமக்க அந்தந்த ஆட்கள்லானே சுமந்து கொண்டு போகிறாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த என்ன தலைவர்கள் முன்னே மக்கள் பின்னேன்றது இப்போ மாறி மக்கள் முன்னே தலைவர்கள் பின்னே என்ற எல்லாம். அப்போ இந்த எல்லாமே நாங்கள் இப்படி மாற்றுறதுலாம் நாங்களுடைய வெற்றி தாங்கி இருக்கோம். நீங்கள் சொல்கிற தேசிய அரசியலை நாங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளலாமா? விடுதலை புலிகள் வச்சுருந்த கட்டமைப்பு, அதாவது விடுதலை புலிகள் ஒவ்வொரு தங்களுக்குள்ள ஒவ்வொரு பிரிவு, அதோட அரசியல் ஒரு பிரிவாக அதாவது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கி அதை ஒரு பிரிவாகவும், ஒவ்வொரு கட்டமைப்பு இராணுவம், போலீஸ், நீதி என்று இருந்த மாதிரி அதே மாதிரியான ஒரு இதையாக சொல்ல வாரீங்க? இல்லை, நான் சொல்கிறேன் ஒரு ஆயுத போராட்ட காலகட்டம் இல்லை இப்போ காலகட்டம். ஆனால் இப்போ உங்களுக்கு கனவேலைகள் கிடக்கு. சரியோ, தேர்தல் அரசியலை கையாளணும், சர்வதேச அரசியலை கையாளணும், அரசியல் கைதி என்ற பிரச்சனையை கையாளணும், காணாமல் போன என்ற பிரச்சனையை கையாளணும், காணி பிரச்சனையை கையாளணும். சரியா, மற்றது யுவஜன அமைப்புகளை உருவாக்கணும், மாணவர் அமைப்புகளை உருவாக்கணும், அப்போ தொழிற்சங்கங்களை உருவாக்கணும். அப்படி இருந்தால் தான் நாங்கள் ஒரு தேசமாக முன்னுக்கு போகக்கூடியான வாய்ப்புகள் இருக்குது. அதுகளை உருவாக்குறதான ஒரு சூழல் நோக்கி தான் மற்றது நாங்கள் எண்ணிக்கையில் சிறிய தேசிய இனம். அப்போ எண்ணிக்கையில் சிறிய தேசிய இனம் தன் ஆற்றலை மட்டும் வச்சு கொண்டு முன்னுக்கு போகிறார், புறாற்றலை வளர்த்து கொள்ளும். அப்போ இன்றைக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அடிப்படை சக்திகளாக இருக்கிறவர்கள் தாயகத்தில் வாழ்கிற தமிழ் மக்களும், நீட்சியாக புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிற மக்களும் அடிப்படை சக்திகள். அதே வேளையில் சேமிப்பு சக்திகளாக இருக்கிறவர்கள் மலையாள தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள் கூட உலகெங்கும் வாழ்கின்ற உலக தமிழர்கள் நல்ல சேமிப்பு சக்திகள். சிங்கள முற்போக்கு எண்ணெய் சக்திகள் உட்பட உலகெங்கும் வாழ்கின்ற முற்போக்கு எண்ணெய் சக்திகள் இங்கே நல்ல நட்பு சக்திகள். அவை இந்த அடிப்படை சக்திகள், சேமிப்பு சக்திகள், நட்பு சக்திகள் ஒரு ஒருங்கிணைஞ்ச அரசியலுக்குள்ளே கொண்டு வரும். அப்போ நிலத்துக்கும் குலத்துக்கும் தமிழகத்துக்கும் இடையிலே ஒரு ஒருங்கிணைஞ்ச அரசியல் பெறணும். அதுக்குள்ளாதான் எங்களால் முன்னேறி செல்ல முடியும். சாத்தியப்படுமா? அதுதான் அரசியல். நான் சொன்னேன் என்றால், நாங்கள் ஆயுத போராட்டத்தில் உலகமே வியக்கத்தக்க உச்சத்தை காட்டிட்டாங்க. அரசியல் போராட்டத்தில் ஆட்டுங்கள ஆயுத போராட்டத்தில் யாரும் எதிர்பார்த்தோம் எவ்வளோ பெரிய உச்சத்தை காட்டுவோம்னு சொல்லி. இவ்வளோ பெரிய உச்சத்தை காட்டினாங்கன்னா அரசியல் போராட்டத்திலும் அப்படி ஒரு உச்சத்தை காட்ட வேண்டியது தான்.
இதுக்கான கருத்தில்லையும் அதுக்கான அமைப்பும் அதுக்கான செயற்பாடும் தான் தேவை. ஆனால் எங்களோட வரலாற்றுக்கு அந்த அமைப்புத்துவ தொடர்ச்சியாக தோல்வி அடைகிறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. தலைமை போட்டியாலையும் இருக்கலாம் அந்த தோல்வி காரணம் தலைமை போட்டியும் இருக்கலாம். தலைமை போட்டியாக சமூக அமைப்பு தலைமை போட்டி அதுகள் எல்லாமே காரணம் தான். எந்த இடத்துல அந்த தனிநாடு என்ற ஒரு விஷயம் எங்கே உதிச்சது, என்ன காரணம் அதை தனிநாடு என்று சொன்னால் நாங்கள் நீண்ட காலமாக ஒரு சம வாய்ப்பு இழக்குவோம். பிறகு நீண்ட காலம் ஒரு சமஷ்டி கோரிக்கை வந்து அது ரெண்டும் நடைமுறையில் சரிவரையில் என்ன எங்களுக்கு அதிகாரத்தை நாங்களே கைப்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை என்றவரைக்குள்ளான். ஏனென்றால் மிச்சம் ரெண்டும் அவர்கள்ட்ட இருந்து தான் எதிர்பார்ப்போம். இதொன்று தான் நாங்களாக செய்கிறோம், எங்களை எடுத்துக்கொள்ளலாம், எங்கள்கிட்ட வெட்டித்தனத்தில் வாங்கிடுவோம். அப்போ அந்த அடிப்படையில் தான் இங்கே இது ரெண்டும் சரி வராது. நாங்கள் இனி நாங்களே எங்கள்ட அபிலாசைகளை நாங்கள் போனோம்னா எங்களுக்கு ஒரு நாடு வேணும் என்ற ஒரு உணர்வு ஒன்று வரும். அப்போ அது வரைக்குள்ளே தான் இது வீச்சாக முன்னுக்கு போகிறதான சிக்கல் ஒன்று வரும். ஆனால் புவிசார அரசியல் சூழல் அதற்கான சாதகமாக இருக்க இல்லை என்பதுதான் உண்மை நிலை. அதுக்கு புவிசார அரசியல் அதாவது இந்தியா ஒத்துக்கொள்ள அவ்வளோதான். புவிசார அரசியல் என்னென்னா இந்தியா அவர்களுக்கு இப்போ முழு இலங்கைத்தீவின் தேவை. இந்தியாவில் வடகிழக்கோட தாங்க நின்னோன்னா அது இந்தியா போயிடும். அப்போ அவர்கள் அதுக்கு தயார் ஆக்கல. மற்றது பக்கத்தில் தமிழ்நாடு இருக்கிறபடியால் இந்த அரசியல் அங்கேயும் வளர்ந்துருமோன்ற ஒரு அச்சம். அவர்களை பொறுத்தவரையில் சர்வதேச வல்லரசு இருந்தாலும் சரி, பிராந்திய வல்லரசு இருந்தாலும் சரி, அதுக்கு இலங்கைத்தீவு உண்டாக இருக்கிறது தான் முக்கியம். ஏன் பங்களாதேஷுக்கு தேவைப்படைக்கு தமிழகம் தேவைப்படையில்லை, இந்தியாவுக்கு தேவையாக இருக்குது. அதான் என்ன காரணம் என்றால் முஸ்லீம் தரப்பு ரெண்டு பக்கத்துலேயும் உண்டாயிருந்த பலமாக இருந்தால் தங்களுக்கு கஷ்டம். அவன் அந்த பலத்தை உடைக்குவான். பலத்தை உடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ரெண்டாவது உடைக்கிறான். அப்போ அது உடைக்கிறதுக்கு சாத்தியம். அதுக்கு சாத்தியமாக இருந்ததுன்னா இடையில பெரிய 1300 மைலில் இந்தியா இருந்தது. அங்காளி ஒரு பகுதி இந்தியாவில் ஒரு பகுதி என்றே கூட சாத்தியம். நீ அங்கே தேசிய பிரச்சனை இருந்தபடியால் இவர்களுக்கு வாய்ப்பாக வந்தது. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்றதான் உண்மை. எங்களுக்கு அது அமைய இல்லை, அதாவது எங்களுடைய தேவை அவங்களுக்கு இல்லை, அவ்வளவுதான். இனியும் அது ஏற்படுமா? இல்லை தான். ஒரு சமஷ்டி வேற இந்தியாவால் போக முடியும், சாத்தியம் இருக்காது. அதையும் அவ்வளோ தூரம் போக மாட்டேன். அவை இந்த இப்போ இது 13 அழுத்தம் தான், அதுக்கு மேல இல்லை. ஆனால் ஒரு அழுத்தம் கொடுத்தால் சமஷ்டி வேற போகிறதுக்கு முடியும். அதுக்கு அங்கே தனிநாட்டுக்கு ஒரு நாளும் இந்தியா. இப்போ நாங்கள் இருக்கிற இந்தியா சமஷ்டி என்ற அளவுக்கு அழுத்தம். ஏன் இந்தியா இப்போ 13 அழுத்தம் கொடுத்தாலே இலங்கை தென்னிலங்கை முற்றுமுழுதாக இந்தியாவுக்கு எதிராக மாறுற சூழ்நிலை. இப்போ என்ன பிரச்சனைன்னா அவை இப்போ தென்னிலங்கை தங்களுக்கு சாதகமாக இருக்கிறபடியால் தென்னிலங்கை பெரிய அழுத்தங்களை கொடுக்க விரும்பவில்லை. அதுதான் உள்ள சிக்கல். இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு ஒப்ப செய்ய அதை சம்மதிச்சோ அதோட தமிழாக்களை கைவிட்டு இல்லாமல் இல்லையா நிலைமையாக இருந்தால் அதுக்கு பிறகு தமிழாக்களை அடக்க வளர்க்கிட்டது தான் வேண்டிய அரசியலாக. சரி, இறுதியாக ஒரு கேள்வி உண்டு. தமிழர்களுக்கு எப்படியான தீர்வு, அதாவது தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டும், அது எப்படியான தீர்வாக இருக்க வேணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, அதுக்கு நாங்கள் முதல்ல என்னென்னா இனப்பிரச்சனை என்றால் என்னன்ற விவரங்களுக்கு தெளிவு வேணும். இனப்பிரச்சனை என்பது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கிறார். அவ்வாறு தேசிய இனமாக இருப்பது அழிக்கப்படுவது தான் இனப்பிரச்சனை. தெரியும், தேசிய இனத்தை தாங்குகிற தூண்களாக இருக்கிறத அந்த தேசிய இனம் வாழ்கின்ற நிலம், அது பேசுகின்ற மொழி, அது இந்த வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்க பொருளாதாரம், அது அவர்களை ஒன்றிணைக்கிற கலாச்சாரம், இந்த 4 தூண்கள்லாம் தேசிய இனம் தாங்க இருக்கு. அப்போ இந்த இனப்பிரச்சனை என்பது இந்த தூண்களை அழித்து விட்டால் தேசிய இனம் அழிஞ்சிடும். சரி, அப்போ எங்களுக்கு என்ன முயற்சி செய்யணும்னு சொன்னால் இந்த அழிவிலே இருந்து பாதுகாப்பதாக இருக்கும். அப்போ எந்த அரசியல் தீர்வும் அழிவிலே இருந்து பாதுகாக்கிற அரசியல் தீர்வாக இருக்கும். அது கோட்பாட்டு அடிப்படையில் 4 விஷயம் இருக்கணும் மட்டும் நான் நினைக்கிறேன். ஒன்று முதல் தமிழ் மக்களை ஒரு தேசியமாக அங்கீகரிக்கும். 2வது தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஆட்சி அதிகாரமான உரிமையை அங்கீகரிக்கும். 3வது தங்க தலைவிதியை தானே நிர்ணயிக்கின்ற சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும். 4வது சுயநிர்ணய உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சி பொறுமுறையை உருவாக்கும். அது இலங்கை என்ற அரசு அதிகார கட்டமைப்புகளை உருவாக்குறதுனா ஒரு சமஷ்டி கட்டமைப்பு தான். அதே வேளையில் அதுக்கு ஒரு அரசியல் சட்ட வடிவம் கொடுக்கல 4 விஷயம் முக்கியம். ஒன்று தாய ஒருமைப்பாடு, வடகிழக்கு இணைந்த அதிகாரால என்பது மிக முக்கியம். அது தமிழ் மக்களின் கூட்டிருப்பை, கூட்டுரிமையை, கூட்டு அடையாளத்தை கொண்டுவதற்கு அது முக்கியம்.
அது இல்லாமல் குத்திரிப்பையும் படையலாம், கூட்டுரிமையும் படையலாம், கூட்டடியால். அதே தமிழ் முஸ்லீம்களையும் உள்ளுக்கெடுக்கத்தானே. அப்போ அதில் உண்மையில் என்னென்னு சொன்னால் வடகிழக்கு இல்லைன்னா தாயம் இல்லை, தாயம் இல்லைன்னா தேசியம் இல்லை, தேசியம் தேசியம் இல்லை, தேசியம் இல்லைன்னா தமிழரசு இல்லை, அர்த்தம் இல்லை. அதுக்குள்ள முஸ்லீம்கள் ஒரு பாத்திரமா முஸ்லீம்களுடைய வாய்வாங்குவாறு இருக்கணும் என்பதோடு தான் அவர்களோட பேசலாம். பேசி அவர் வர இல்லை என்றாலும் எங்களுக்கு வடகிழக்கு இணைப்பு தேவை. அப்போ நாங்கள் இப்போ இருக்க இடத்த வைக்கிறோம், அதை விட தூரம் சரியென்றது இல்லை. வடகிழக்கில் உள்ள தமிழ் பிரதேசங்களை நிலத்துடைச்சியற்ற வகையில் நினைச்சு வடகிழக்கு இணைப்பை பூர்த்தி செய்யலாம். சாத்தியப்படுமோ? பூர்த்தி செய்ய இயலாதோ என்ற ஒரு கருத்தை நாங்கள் முன் வச்சிருக்கோம். ஒரு கிராம சேவையாளர் விரிவையும் விடாமல் அவ்வளவையும் இணைச்சு நாங்கள் வடகிழக்கு இணைப்பை பூர்த்தி செய்யலாமா, ஏன்னா பாண்டிச்சேரி மாநிலம் இருக்கிற மாதிரி அப்படி ஒன்றை செய்யலாமான்ற ஒரு கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். அது அந்த கருத்தை கொஞ்சம் ஆழமாக நாங்கள் விவாதித்து ஒரு முடிவுக்கு இந்த கருத்தை எங்கே முன்வைக்கிறீங்க? எந்த இடத்துல? பொதுவாகவே தமிழ் தேசிய அரசியல் அரங்கில் வைக்கிறோம், அரசியல் அரங்கில் வைக்கிறோம். ஆனால் இப்போ தமிழ் ஆக்களில் இருக்கிறதுனா முஸ்லீம்களோட பேச்சு பார்க்கலாம்ன்ற ஒரு உணர்வு தான் இருக்குது. ஆனால் அவர்கள் இன்றைக்கு வரக்கூடியான சூழல் இருக்கிற மாதிரியே நான் தெரியல. சில வேளை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு தனி இதாக வந்துட்டோம் என்று சொன்னால் வருவினி, ஏனென்றால் அவைக்கு சிங்களாக்களோட மோதிரத்துக்காக தயாரில்லை, எங்களோட மோதிரத்துக்கு தான் அடிக்க ஒழிய அவையோட மோதிரத்துக்கு தயாரில்லை. அப்போ நாளைக்கு அவையே சரி நீங்கள் உங்கள் வேலை நீங்கள் பாருங்க, உங்கள் வேலை நாங்கள் பார்க்குறோம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தால் சில வழியாக வரக்கூடியான சூழல் உருவாகலாம். அதை இப்போ சொல்லலாம் எங்களால். அவர்கள் கேட்ட தனி அதிகார கோரிக்கையை கூட நாங்கள் சாதாரணமாக பரிசீலிக்கலாம். எங்களுக்கு தனியாக இது அம்பாறை மாவட்டத்தை மையமாக வச்சு வடகிழக்கில் உள்ள முஸ்லீம் பிரதேச செயலர் பிரிவுகளை இணைச்சு ஒரு தனி அதிகார உருவாக்க நிலத்துறைச்சியற்ற கொடுக்கலாம். சாத்தியப்பாடுடைய அதை செய்யலாம். எங்களுக்கு தேவையான முன்னுக்கு ஓமண்டதை இப்போ மாட்டோம். இப்போ அதுக்கு இந்த யார் இல்லைன்னா அவன் நினைக்கிறேன் வடக்கு உங்களுக்கு கிழக்கு உங்களுக்கு. அப்படி வராங்களா? இதுதான் அவை இந்திய அரசியலாக இருக்கு. என்ன வடக்கு கிழக்கு நினைச்சு வடக்கு உங்களுக்கு கிழக்கு இல்லை, வடக்கு கிழக்கு நினைக்காம வடக்கு உங்களுக்கு கிழக்கு. இதான ஒரு பிரச்சனை. கிழக்குல நாங்கள்லாம் இப்போ பெரும்பான்மையாக அப்படியே இன்னும் பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மையாக இல்லையே, இன்னும் பெரும்பான்மையாக இல்லை. அவை அப்படி சொல்லி போடுது. தமிழர்கள் தான் இங்கே பெரும்பான்மையா. இதுதான் இருக்கு இல்லாம. சரி, எப்படியான அரசியலை இனி முன்னெடுக்கலாம் எதிர்கால சந்ததி? நான் சொன்ன மாதிரியான என்ன பிரச்சனைன்னா இனப்பிரச்சனை தீரும் வரை நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை கைவிடலாம். அதுதான் எங்களுக்கு அந்த அரசியலை கொண்டு போகிறதுக்கான ஒரு களம். இப்போ நாங்கள் அதை வலுப்படுத்தி தான் எங்களால் ஏழுமோ எல்லாம் வேறு கதை. இதை நாங்கள் செய்து தான் ஆகும். புதிய தலைமுறை இதை பற்றி யோசித்தான். இந்த அரசாங்கத்தில் நிலைப்பாடு இந்த அரசாங்கத்தில் சாத்தியப்படும் ஒன்றும் செய்ய போகிறோம். இந்த அரசாங்கம் தான் அரசாங்கங்களை விட மோசமாக வரும் போல பார்க்குறாங்க. ஆனால் இவங்க புதிய அரசியலமைப்பை பற்றி பேசுகிறாங்களே. அவை நக்க அரசியலை பற்றி கதைக்கினே. ஆனால் இப்போ ஆக்கிரமிப்பு நடக்குது. அவன் பாடினா போல உடனே கைது செய்து கொண்டு போகிற எல்லாம் இருக்குது. இன்றைக்கு நீதித்துறைக்குள்ளே தலையிட்டு பெரிய சிக்கல்கள் எல்லாம் வர பார்க்குது. அவள் இது முந்தின அரசாங்கங்களை விட சிறப்பாக இருக்கும்னு பார்த்தா முந்தின அரசாங்கங்களை விட தமிழ் மக்களை பொறுத்தவரை மோசமாக இருக்கக்கூடியான சூழல். மற்ற இவர்கள் இன்றைக்குமே தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்ட ஆக்களும் இல்லை. அப்போ இந்த சிக்கல் ஒன்று கிடக்கு. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுப்பதன் ஊடாகத்தான். இல்லை, நானே இந்த கேள்வியை கேட்டேன்னு சொன்னால் இதுக்கு முதல் இருந்தெல்லாம் நாங்கள் உங்களை மாதிரியாக பார்த்த முகங்கள் தான். ரணிலா இருக்கலாம், அதுக்கு வந்து மஹிந்தையா இருக்கலாம். அவங்கள்ட்ட எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் ஒரு புதுமுகம் வருது. ஏன் இவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம்? முகம் அந்த பேசித்தானே பேசுகிறதுக்கே வர்றாங்க இல்லையா? ஒரு மாநில தேர்தலையே நடத்துறதுக்கு தயாரில்லாமல் இருக்கிறாங்க. 13வது திருத்தத்தையே கொடுக்க தயாரில்லாத ஆக்களில் நாங்கள் போய் சமஸ்தியை பிடிக்க வைக்கிறோம். இல்லை, அதான் பேசுகிறேன். சரி, நீங்கள் என்னென்னா முதல் நீங்கள் நல்லெண்ணத்தை காட்டுறோம். என்ன நல்லிணக்கத்துக்கு முன்னே நல்லெண்ணத்தை காட்டணும். நீங்கள் இந்த ஆக்கிரமிப்புகளை நிப்பாட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கும் ஆக்கிரமிப்புகள் தொடரும். சரியோ, நீங்கள் அரசியல் கைதியில் விட்டுருக்கணும். நீங்கள் இன்னும் விட இல்லை. காணா போன வேண்டிய பிரச்சனை இது. காணியில் விட்டுருக்கணும். அப்போ நீங்கள் ஏதாவது நீங்கள் நல்லெண்ணத்தை காட்டினாவது நாங்கள் உங்களில் நம்பிக்கை வைக்கலாம். நீங்கள் ஒரு நல்லெண்ணத்தையும் காட்டாமல் நாங்கள் இப்படி நம்பிக்கை வைக்கலாம். பலாளியில் ஒன்று வந்து பெரிய வைத்தியசாலையை கட்டி போட்டு இருக்கிறாங்க, மருத்துவமனையை கட்டி போட்டு காணியில் பறித்து வச்சுருக்காங்க. இவ்வளவுக்கும் குடாநாட்டில் நல்ல தண்ணி உள்ள இடம் அந்த இடங்கள். எந்த காலத்தில் அது கட்டப்பட்டது? அந்த மருத்துவமனை எப்போ கட்டப்பட்டது? மருத்துவமனை இப்போ கட்ட இந்த ஆட்சியில் தானே? சமானத்தை தான்
தான் கட்டியிருக்கேன். சமான காலத்துக்கு பிறகு தான் கட்டினது. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இப்போ பெரிய ஹாஸ்பிட்டலாக வச்சிருக்கேன்னு கேள்வி. சரி, உண்மையிலே நிறைய இந்த அரசியல் பரப்பில் அதாவது 4 கட்டம் பிரிச்சிருக்கிறீங்க. இனி போகிற அரசியல் எத்தனை கட்டமாக போகுதுன்னு தெரியாது. தமிழர்கள் அரசியல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. தெரியாத விஷயங்கள் உங்களோட தெரிஞ்சு கொண்டோம். நன்றி, உங்களோட நேரத்தை ஒதுக்கி. நன்றி, வணக்கம். நன்றி.